வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மைனிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து செல் பண்ணிக்கலாம், இன்ஸ்டண்ட்டாக சென்ட் பண்ணிக்கலாம், இன்ஸ்டண்ட்டாக ஸ்வாப்பும் பண்ணிக்கலாம் வேறு டோக்கனாக. ஓகேவா? ஸோ அதுபோல் ஒரு மைனிங் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து சின்ன சின்ன இன்கம் கிடைக்கும், உடனே நம்ம வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரோபாக்ஸ் கிரிப்டோ மைனிங் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஓகேங்களா? ரோபாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஸோ அதில் வந்து லிங்க்கை கொடுத்துருப்பேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோர், அதாவது க்ரோம் கூப்பிட்டு போகும். க்ரோம் போய்ட்டு உங்களோட டிவைஸ் வந்து ப்ளே ஸ்டோரா ஆப் ஸ்டோரான்னு கேட்கும். ஸோ ப்ளே ஸ்டோர் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப் ஸ்டோர்னால் ஆப்பிள் போயிடணும். ஆப்பிள் போகணுன்னா உங்களுக்கு வந்து ஆப் ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். என்டர் யுவர் ராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். ROX அப்படிங்கிறது தான் அந்த டோக்கனோட பேர். ஓகேங்களா? ஸோ நம்ம மைண்ட் பண்ணுற டோக்கனோட பேர். இது வந்து சொலானா நெட்வொர்க்கில் இது பில்டு பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது போல் ஒரு பேஜ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா சைன்இன் ஜஸ்ட் ஸ்டார்ட் இருக்கும். ஜஸ்ட் ஸ்டார்ட் கொடுக்கக்கூடாது. இங்கே வந்து பாருங்கள் கூகுள் இருக்கும். கூகுள் அக்கௌண்ட்டு கொடுத்துக்கோங்க. உங்கள் ஆப்பிள் ஃபோன் வந்து ஆப்பிள் ஐடியில் கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா? அது உங்களோட விருப்பம் தான். ஆண்ட்ராய்டு வந்து கூகுளில் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா இது போல் உங்கள் மெயில் ஐடியில் லிஸ்ட்டில் ஷோ ஆகும். நீங்கள் எந்த மெயில் ஐடி வந்து உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுவீங்க ஏர்ட்ராப்புக்காக அந்த மெயில் ஐடியில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு சில நோட்டிஃபிகேஷன்லாம் போகும், டுட்டோரியல் போகும். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட்டும் கொடுத்து முடிச்சுட்டு அந்த ஸ்டார்ட் நவ் கொடுங்க. ஸ்டார்ட் நவ் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இது போல் வரும். திரும்ப அகைன் வந்து ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிறத கொடுங்க. இந்த ஸ்பீடப் அப்படிங்கிறது வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அதாவது பே பண்ணி உங்களோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் பண்ணிக்கலாம், இல்லைனா தேவையில்லை. இது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணல. ஃப்ரீயில் மட்டுமே ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இது போல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் உங்களோட மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆசம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேங்களா? ஆசம் வந்துச்சுன்னா ஸோ உங்கள் மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், சிம்பிள். அதுக்கப்புறம் இந்த இன்வைட் லிங்க் இருக்கும். இதை எடுத்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க இன்வைட் பண்ணி அவங்க வந்து மைண்ட் பண்ணுற பாயிண்ட்ஸ்லேருந்து ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 15% இதில் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். இது இன்வைட் பண்ணணுங்கிறது கட்டாயம் கிடையாது. உங்களோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகணும், உங்களோட பாயிண்ட்ஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதை பண்ணிக்க முடிஞ்சால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இப்போ வந்து 1x தான் ஸ்பீடு கிடைக்கும். 1x வந்து ரொம்ப கம்மியான இன்கம் தான் டெய்லி உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். இது வந்து அவர்லி மைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் 3 ஹவர் முடிச்சு. ஓகேங்களா? அதை 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து இந்த மைனிங் பட்டனை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பட்டன் இருக்கும் பாருங்கள் இங்கே. ஓகேவா? NC வேலட் இருக்கும். ஓகேவா? இதில் டெய்லி நம்ம மைண்ட் பண்ணுற டோக்கனை வந்து இங்கே தான் வந்து நம்ம வந்து விட்ரால் பண்ண போகிறோம், இங்கே தான் ஸ்வாப் பண்ண போகிறோம், இங்கே தான் சென்ட் பண்ணணும், எல்லாமே இங்கே தான். NC வேலட் சொல்லிட்டு இந்த வேலட் தான் இங்கே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வேலட்டை போய்ட்டு நீங்கள் அதே மாதிரி உங்கள் ஆண்ட்ராய்டில் வந்து ஆண்ட்ராய்டு ஐஃபோன் எதில் இருக்கும் அந்த டிவைஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் அக்கௌண்ட் கேட்கும், சைன் கேட்கும். நீங்கள் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் வந்து ஆல்ரெடி இருக்கிற கூகுள் இப்போ நீங்கள் அதில் கொடுத்தீங்க இல்லையா, சேம் கூகுள் அக்கௌண்ட்டு இதில் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதே மெயில் ஐடி இதில் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதான் கொடுத்துட்டிங்கன்னா யுவர் செட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து வேலட்டை க்ரியேட் பண்ணிவிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கெட் மை ராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதாவது ROXங்கிற பாயிண்ட்டு மைனிங். ஸோ இந்த மைனிங்கில் கிடைக்கிறது 0.00285974. இதுதான் வந்து 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும்னா இப்போ மைனிங் ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, இப்போ நம்ம வந்து கெட் மை ராக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ கிளைம் ஆயிடுச்சு. மேலே வந்து ஆட் ஆச்சு பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ திரும்ப வந்து ஸ்டார்ட் நவ் கொடுக்கணும். திரும்ப வந்து இந்த ஃப்ரீங்கிறத கொடுக்கணும். ஓகேவா? கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டயத்தில் வந்து இங்கே பாருங்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் மறக்காமல் போய்ட்டு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி உங்கள் இன்கம்மை கொஞ்சமாக பெருகி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்டுங்கிறத கொடுத்தீங்கன்னா 0.2 மேலே இருக்கிற பேலன்ஸ். இப்போ இந்த இதில் இருக்கிற பேலன்ஸ் எனக்கு இது. இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் இல்லையா வேலட்டை. ஸோ நம்ம என்னோட மெயில் ஐடி கொடுத்து இந்த வேலட்டை லிங்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட அது டச் ஆகிடும். நம்ம என்ன மெயில் ஐடி கொடுத்தோமோ அதே மெயில் ஷோ ஆகுது பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இங்கே மேக்ஸிமம் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டு இந்த சென்ட் ROX அப்படிங்கிறத கொடுங்க. இது ஃபீஸ் வந்து மினிமம் 0.001 இருந்தாலே நம்ம அனுப்பலாம். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ ஷோ த ட்ரான்சாக்ஷன் அவ்வளோதான் ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ பாருங்கள் இங்கே வந்து ஆட் ஆகிடுச்சு. ரைட்டுங்களா? டீட்டெயில் நம்ம கொடுத்தது வந்துடுச்சு. ஓகேங்களா? இது ஃப்ரம் இது டூ
நம்ம கொடுத்தது அங்கே வேலெட், அதாவது மைனிங் ஆப்பு. இது 2ங்கிறது இந்த வேலெட்டு. ஓகேவா, ஃப்ரம் டூ. இது டோட்டலாக நான் அனுப்புன டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா, 0.0020302. ஸோ இதை வந்து நான் வந்து இதற்கு அமைச்சிருக்கிற டீட்டெயில். அதாவது இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு ROX டோக்கன் வந்து $1. ஓகேங்களா, ஸோ இவங்களே கொடுத்துருக்காங்க 0.999. ஓகேங்களா, ஸோ அதே $1 ஈக்குவலாக $1. ஓகேங்களா, ஸோ இதை வந்து நீங்கள் USDT மாற்றிக்கலாம். ஸோ இதில் வந்து சோலா வந்து மாற்றிக்கலாம். ஓகேவா, ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சென்டுங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு வேறு ஒருத்தவங்களுக்கு நீங்கள் அனுப்புறதா இருந்தால் அனுப்பிச்சிக்கலாம். எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்பிச்சாலும் சென்டுங்கிறது அந்த ROX இருக்குல்ல, இதை வந்து வேறு ஒருத்தவங்களுக்கு நீங்கள் அனுப்புறதா இருந்தால் அனுப்பிச்சிக்கலாம். ஓகேவா, அதுக்கு மினிமம் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களோட சோல் அட்ரஸ், அவங்களோட அட்ரஸை கொடுத்து அந்த வேலைட்டுக்கு கூட நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது பாருங்கள். எக்ஸ்சேஞ்சு கொடுத்தீங்கன்னா ஸோ இப்போ நான் வந்து USDT மாற்ற போகிறோம் அப்படின்னா USDT கொடுத்துருங்க. இங்கே வந்து பாருங்கள் என்டர் மேக்ஸ் அதை கொடுத்தீங்கன்னா இருக்கிறது ஃபுல்லாக அப்ளை ஆகிடும். இப்போ வந்து 7.0, அதாவது 7 காயின் உங்கள்கிட்ட இந்த ROX காயின் இருந்தால் தான் ஸ்வாப் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து இந்த கன்வர்ஷன் ரேஷியோ இது இருந்தால் நீங்கள் ஸ்வாப் பண்ணி இங்கேருந்து நீங்கள் வந்து இப்போ நம்ம எப்படி இந்த ROX டோக்கன் வந்து நம்ம சென்ட் பண்ணமோ ஒரு வேலெட்டுக்கோ எக்ஸ்சேஞ்சுக்கோ, அதுபோல் USDT நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். USDTயோ இல்லை சோலோ. ஓகேவா, தெரியல உங்கள் USDT வந்து நிறைய எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பைனான்ஸ்லேருந்து நிறைய இடத்துல இருக்குது. ஸோ அது சோலோ மாதிரி இருக்குது. அந்த எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் அனுப்பிச்சி நீங்கள் டேரெக்டாக உங்கள் இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் கூட அனுப்பிச்சி நீங்கள் வந்து 5,000 மாற்றிக்க முடியும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த 7 டோக்கன் வரணுமா அப்புறம்னா கண்டிப்பாக 7 டோக்கன் வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா, அது வரைக்கும் நீங்கள் வந்து மைண்ட் பண்ணி இங்கே வந்து கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஓகேவா, டோட்டலாக உங்கள் பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்காங்கன்றது பார்த்துக்கலாம். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்கம் வரும், பெரிய இன்கம் கிடைக்கும். ஏன்னா இது வந்து உடனே ஸ்வாப் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் இதோட வேல்யூ இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும். இது ஒரு சைடு சின்ன இன்கமாக வச்சுக்கிட்டு நீங்கள் இதை பண்ணலாம். ஓகேவா, ஸோ 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ரிமைண்டர் வச்சுக்கோங்க. இப்போ 10 மணிக்குன்னா 1 மணி, 1 மணினா 4 மணி, இந்த மாதிரி ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த டயத்துக்கு ஷார்ப்பான டைம் வச்சுங்க. இப்போ 10:34 அப்படின்னா அந்த 10:34க்கு போகணும் ஞாபகம் இருக்காது, 11 ரவுண்டாக வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டு 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இருக்கும்போது பண்ணிக்கோங்க, தூங்கும்போது விட்டுடுங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா, ஸோ இது போல் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்கம் இதில் எடுத்துக்க முடியும். ரைட்டுங்களா, அது இல்லாமல் நீங்கள் ஸ்வாப் பண்ண அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒருவேளை இது ஒரு எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட்டு பண்ணிட்டாங்க சொல்லும்போது இன்னுமே நல்லா பெருசாக கூட இது இன்கம் போகும். ஓகேவா, இது வந்து ஸ்வாப் பண்ணுறதா தான் பண்ணிக்கலாம், ஹோல்டு பண்ணாலும் பண்ணலாம், உங்கள் விருப்பம் தான். இப்போ மேலே கூட இன்னும் ரேட்டு கூட ஏதாவது வாய்ப்பு இருக்கும். ஓகேவா, இப்போதைக்கு டெக்ஸில் தான் இருக்குது. ஸோ அதாவது சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட்டு பண்ணாங்கன்னா இன்னும் அதிகமாகவே நல்ல ரேட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரியா, ஸோ அதனால் வந்து நீங்கள் இது ஒரு நல்ல ஒரு இன்கம் கிடைக்கும், மறந்துடாதீங்க. சிம்பிளான வேலை தான் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கோடை டச் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் கீஸ் ஆன் சர்வர் இருக்கும். அப்புறம் கன்ஃபார்ம் நியூமரிக்னா அந்த 24 வேர்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது இந்த V1 சேவ் அப்படிங்கிறது இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், இது ப்ரைவேட் கீ, இது பப்ளிக் கீ. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இது மெமரி கீங்கிறது இங்கே பாருங்கள் 24 வேர்ட்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படியே. ஓகேவா, இங்கே பாருங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட டிவைஸில் சேவ் ஆகிடும். இது ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுக்க முடியும், எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா, ஏன்னா இன்கேஸ் இது வந்து உங்களோட அக்கௌண்ட் ரீசெட் ஆகிடுச்சின்னா திரும்ப ரெக்கவர் பண்ணுறது இதுதான் ஆப்ஷன். இதை மறந்துடாதீங்க, ஃபஸ்ட்டு வேலையை அதை வந்து செஞ்சுருங்க. ஓகே, இந்த 3 கீ வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். மோஸ்ட்லி நான் சொல்லிட்டேன், ஒரு சின்ன இன்கம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது வந்து கொஞ்சம் லாங் டைம் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்துக்கு மேலே அது ரன் ஆகிட்டுருக்கு, கூடவே இருக்குது. ஓகேவா, ஸோ இது வந்து ஏன்னா ஆரம்பத்தில் ஸ்பீட் நல்லாவே இருந்தது, இப்போ ரொம்ப நாள் ஆனதுனால ஸ்பீடு குறைச்சிட்டாங்க. யூசர்ஸ் அதிகமாக வர ஸ்பீடு வந்து கம்மி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்பீடப்ன்றது பார்த்தீங்கன்னா, ஸ்பீடப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த 20x 30x 40x. ஸோ இது மாதிரி 3% அதை 3 மாதம் இது பீரியட் டைமு. இதுக்கு வந்து எவ்வளோ கேட்குறாங்க பாருங்கள், 3,950 ரூபா. INRல 500 ரூபா பண்ணால் தான் பேசிக். ஓகேங்களா, ஸோ இது போலலாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அது வந்து உங்கள் விருப்பம் தான். 1 மாதம் பண்ணால் இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 3 மாதம் பண்ணால் 3,950 ரூபா. இதில் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆக பெரிய பேக்கேஜ்லாம் போகுது. இது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை. ஸோ பேமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக நல்ல இன்கமே கிடைக்கும். பட் ஆனால் நான் அதை வேண்டான்னு சொல்லுவேன். ஏன்னா இது எத்தனை நாளைக்கு இருக்கும் சொல்ல முடியாது. மேபி ஃப்யூச்சரில் வந்து ஸ்டாப் பண்ணாலும் பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அதாவது ஃப்ரீயில் மட்டுமே ட்ரை பண்ணுங்கள், கிடைச்ச இன்கம் எடுத்துக்கோங்க, அதுதான் நான் சொல்லுவேன். இன்வெஸ்ட் பண்ணுறது நானும் பண்ண மாட்டேன், நீங்களும் பண்ண வேண்டாம். ஓகேவா,
தேங்க்யூ. அவ்வளோதான் வீடியோ. மற்றும் நல்ல வீடியோ சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.